தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. நான் பெத்த 3 பேரும் அவங்க ஆசைப்பட்டபடியே ஒரு மன வாழ்க்கை அமைஞ்சிருந்தோம். நிம்மதி இல்லாம நொந்து போயிருக்கீங்க. ஒரு தகப்பனா தோத்து போய் நிக்கிறேன். என்னால தீர்க்க முடியலைங்கிற மனக்குமுறல் எனக்குள்ள இருக்குப்பா. ஏன்பா இப்படி பேசுற? உன் சக்திக்கு என்ன முடியுமோ எல்லாத்தையும் நீ எங்களுக்காக பண்ணிருக்கப்பா. நமக்கு இப்ப நேரம் சரியில்லை. எல்லாம் தப்பு தப்பா போய் முடியுது. அதுக்கு நீ ஏன்பா உன் மேல பழிய போட்டுக்கிற? உன்னைய மாதிரி ஒரு அப்பா கிடைக்க நாங்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும்பா. தகப்பங்கிறவன் அவன் சக்திக்கு என்ன முடியுதோ அதை செய்யறவில்லத்தா. பிள்ளைக்காக தான் சக்தியை மீறி எல்லாத்தையும் செய்ய கடமைப்பட்டவன் தான். ஊருன்னு இல்லாம உங்களுக்காக இன்னும் கொஞ்ச நாள் உழைச்சிருந்தா காசு பணத்தை சேர்த்து வச்சிருக்கலாம். விட்டுட்டா. அதனாலதான் என் மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறீங்க. இந்த அப்பனை மன்னிச்சிருக்க. அப்பா என்னப்பா நீங்க போய் நடந்த எல்லா பிரச்சனையும் என்னாலதான். நியாயமா பார்க்க போனா நான் தான்ப்பா மன்னிப்பு கேட்கணும். மூத்த பிள்ளையா இருந்து நான் இது வரைக்கும் எதுவுமே பண்ணலையப்பா. ஆனா இனிமே விட மாட்டோம்ப்பா. ஆனந்தி வாழ்க்கைக்கும் சரி, கோகிலாக்க வாழ்க்கைக்கும் சரி, நீங்க ஆசைப்பட்ட மாதிரி நல்லபடியா வாழ வச்சு காட்ட வேண்டியது என்னோட பொறுப்புப்பா. நீங்க கவலைப்படாதீங்கப்பா, தைரியமா இருங்கப்பா. என்னதான் குடும்பத்துக்குள்ள சிக்கல் வந்தாலும் ஒரு குடும்பமா ஒருத்தர் தாங்கி பிடிச்சுக்கிட்டு இருக்கோம்.